ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெர்டிகல் ஸ்க்ரோலிங்கும் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்மா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு விதமான ஸ்க்ரோலிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்க்ரோலிங் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மியூசிக் ஸ்டைல் ஃப்ரேம் அப்படின்னு போட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து உள்ளே போட்டிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள இருக்கு. இந்த 8 ஆப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹரிசாண்டலாக வந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் மொத்தத்தையும் தூக்கி நான் எதில் ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃப்ரேம்குள்ளே போட்டுறேன். இப்போ ப்ரௌஸ் ஃப்ரேம்னு இருக்கா, அதுக்குள்ளே வந்து நான் போடுறேன். இந்த மியூசிக் ஃப்ரேம் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் ஃப்ரேம் அப்படின்றதுக்குள்ளே போடுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட வித்தை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வெளியில் தனியாக எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்குல்ல, இதை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து மவுஸ் பட்டனை வச்சு குறைக்கக்கூடாது. நீங்கள் கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா மவுஸோட லெஃப்ட் கிளிக் அழுத்திட்டு இதை குறைக்கணும். அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வித்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோட்டோடைப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பொசிஷன் வந்து ஸ்க்ரோல் வித் பேரண்ட் அதில் தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது நோ ஸ்க்ரோலிங்னு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் வந்து அதை மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்ன்றனால நான் ஹரிசாண்டல்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஃப்ரேமை ஸ்க்ரோல் பண்ண விரும்புறீங்களோ அதுக்கான ப்ரோட்டோடைப் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். நீங்கள் வந்து ப்ரௌஸ் ஃப்ரேமை வந்து கொடுத்துடக்கூடாது. இப்போ வந்து இது வந்து மியூசிக் ஃப்ரேம், அதை தான் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரேமில் இருக்கிறதுல தான் நான் ஓவர்ஃப்ளோ வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அழகாக ஸ்க்ரோல் ஆகும், ஹரிசாண்டலாக வந்து ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து வெர்டிகல் ஸ்க்ரோலிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாட்டம் பார் மெனுவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அது இருக்கிறது. ஸோ அதனால் இந்த பாட்டம் பார் மெனுவை வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஃப்ரேம் இருக்குல்ல, மேலே ஆட் பண்ண மாதிரியே தான் இந்த மியூசிக் ஃப்ரேமை அப்படியே தூக்கி அதுக்குள்ளே வைங்க, உங்களோட ப்ரௌஸ் ஃப்ரேமுக்குள்ளே வைங்க. வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கிளிப் கண்டென்ட் வந்து ஆனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஆன்லைன் இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டையும் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரேமோட ஹைட்டை இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குறைங்க. இது வரைக்கும் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்புக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இங்கே ஸ்க்ரோல் வித் பேரண்ட்னு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து ஓவர்ஃப்ளோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல்னு கொடுத்துருப்போம். இப்போ வேர்டிகலாக பண்ணுறதுனால வேர்டிகல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து இந்த தனியாக எடுத்து வச்ச இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரை வந்து திரும்ப வந்து அதிலேயே செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்து ஃபிக்மாவில் பண்ணுற மாதிரி இருக்கும். வெர்டிகல் வேணும்னா வெர்டிகலாக செட் பண்ண போகிறீங்க, ஹரிசாண்டல் வேணும்னா ஹரிசாண்டலாக செட் பண்ண போகிறீங்க. மறக்காமல் வந்து இதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து போட்டுருங்க. ஃப்ரேம்குள்ளே போட்டிங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். இல்லை நார்மலாக எடுத்து இது பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஓவர்ஃப்ளோன்ற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் தான் வந்து காட்டும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.